ரொம்ப நாளாக என் கோயிலுக்கு வரணும்னு நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, வர முடியலை. ஒரு நாள் நீ வருவ, உனக்காக நான் காத்திருக்கேன், சீக்கிரம் வா. ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வீடு தேடி வரும் காளியின் அருள். கோவிலில் இருக்க அத்தனை கடவுளையும் சொல்லுதேன் பாருங்கள். ஸ்ரீ நாகர், ஸ்ரீ யாக்ஷினி தேவி, ஸ்ரீ வனசித்தி விநாயகர், ஸ்ரீ வன சுடலமாடசாமி, ஸ்ரீ இசக்கியம்மன், புத்து கோயில், சிவபெருமான், இங்கே இருக்கும் அனைத்து கடவுளோட நன்மையும் உங்களுக்கு வீட்டு தேடி வரும், நல்லதே நடக்கட்டும். ஃபுல் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நேராக வண்டி எடுத்துகிட்டு மேக்கரை வன பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் நேராக போய்கிட்டு இருக்கோம். நானும் இந்துவும் நேராக போய்கிட்டு இருந்தோம். நல்ல காற்று, இயற்கையான சூழலில் நல்லா நீட்டாக போய்கிட்டு இருந்தோம். வண்டி போகுது போய்கிட்டே இருக்குது. இந்த எங்கன்னு கேட்டால் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன் என் கப்புன்னு. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம், செங்கோட்டை தாலுகா, மேக்கரை ஊரில் இருக்குது. உள்ள ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது, பார்த்து போங்க. இந்த அப்படியே இயற்கையான சூழலில் நல்லா சாலை அப்படியே வச்சுக்கிட்டு வண்டி ஓட்ட விடாமல் இனி பாடாக படுத்திக்கிட்டு வந்தால் பின்னாடி இருந்துக்கிட்டு அவளுக்கு இருக்க விடலைன்னு நினைக்கிறேன். யாருக்குனே தடுமை வேறு பிடிச்சிருந்துச்சு. அங்கே பாருங்க சேட்டையை, அங்கே பாருங்க இங்கிட்டு பார்க்கா மறுபடியும் இங்கிட்டு பார்க்கா. திடீர்னு இருந்தாப்புல இனி பெடத்தில் ஒரு அடி அடிப்பா. எதுக்குன்னு கேட்டால் சும்மாம்பா. சின்ன பிள்ளை விளையாடுறத விட காமெடியாக விளாண்டுக்கிட்டு இருந்தா. சரி அப்படியே விளையாடட்டும், அதனால தான் அவளை நமக்கு பிடிச்சதே அப்படின்ட்டு நேராக வண்டி எடுத்து நானும் போய்கிட்டே இருக்கேன். வண்டி போய்கிட்டே தான் இருக்குது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா விளாட்டு போட்டி சறுக்கு மரம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சறுக்கு மரம் சின்ன பசங்க நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஜாலியாக. நான் கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஏன்னா போங்கண்ணே நிலையும் முடியல அப்படின்னு ஒரு பையன் சொன்னான். சரி அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. போய்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து அந்த ஊரில் ஒரு ஆள்கிட்ட எங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் தெரில. நேராக அந்த ஆள்கிட்ட கேட்டோம். நேராக உள்ளே போங்க தம்பி, ஒரே சிங்கிள் ரோடு தான், நேராக போனீங்கன்னா உள்ளே இருக்கும் கோயில், உள்ளே போய் பாருங்கள், நல்ல துடியான கோயில், நல்ல சாமி, உங்களுக்கு என்னது நினச்சாலும் நடக்கும், நல்லதே நடக்கும். ரொம்ப பேர் வந்து சொன்னாங்க நல்லது மட்டும் தான் நடக்கு அப்படின்னு. ரோடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு, சின்ன ரோடாக தான் இருக்குது. பார்த்து பொறுமையாகவே போங்க. பைக்கில் போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வந்துருச்சு. அதில் போய் 2 ரோடு பிரியும். அதில் போர்டே போட்டிருக்கு பாருங்கள், போர்டு போட்டிருக்கும். அதில் நிறைய நீட்டாக நீங்கள் வாட்டில் வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சல்லுன்னு உள்ளே போங்க. உள்ளே போய்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல 2 சைடும் நல்ல தோப்பு. சிங்கிள் ரோடு தான், பார்த்து போங்க, பொறுமையாகவே போங்க. சின்ன வளைவுகள் அங்கிட்டு வருது, அதை பார்த்து நீங்கள் நீட்டாக போயிருங்க. இப்போ இடையில போயில ஒரு 2-3 வீடுகள் வந்துருச்சு. பார்க்கிங்க்கு கீழே இருக்குது. 2 வீலர் மட்டும்தான் மேலே போக முடியும். 2 வீலர் மட்டும் போங்க, மித்தபடி ஆட்டோ, காரு, வேனு எல்லாமே இங்கே நிப்பாட்டிட்டு போயிருங்க. நாங்கள் போகிற வழியில் ஒரு அண்ணன்ட்ட கேட்டோம், ஏன்னா பைக்கில் மேலே போயிடலாமா அப்படின்னு. தம்பி கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் ஓட்டனா போயிடலாம் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு நாங்களும் கொஞ்சம் தூரம் வண்டியிலே அப்படியே போனோம். முடிஞ்ச அளவு போய் அடிச்சு போயாச்சு. அதுக்கடுத்து ரொம்ப மேடு பள்ளமாக இருந்ததுனால வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு போகுமான்னு இருந்துகிட்ட கேட்டேன். ஆமாம், ரொம்ப கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, டயர் எதுவும் டேமேஜ் ஆகிற போகுது அப்படின்னு இருந்துன்னு சொன்னேன். அப்படின்ட்டு நாங்கள் வண்டி அதில் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு போகலாம்னு பார்த்தா அதுக்கடுத்து மண் ரோடு வந்துருச்சு. சரி இதில் அடித்து கொஞ்சம் தூரம் போயிடுவோம் அப்படின்ட்டு நேராக போனோம். அது உள்ளே தான் கோயில் இருக்குது. இதில் நாங்கள் அடித்து நாங்கள் வாட்டில் போய்கிட்டு இருந்தோம். ரொம்ப பேர் வண்டியை கீழே விட்டுட்டு இந்த பஸ்ஸு, வேனு, இதில் ஆட்டோவெல்லாம் வந்தவங்க நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அங்கிட்டு மாடு கட்டி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நேராக உள்ளே நாங்கள் வாட்டில் போயிட்டோம். போகிறோம் போய்கிட்டே இருந்தோம். அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் நடக்க வேண்டியது இருக்கும், பார்த்து நடங்க. நாங்கள் அங்கே வண்டியை விட்டுட்டு மறுபடியும் நானும் இந்துவும் ஜாலியாக பேசிக்கிட்டே நடந்தோம். ஆனால் கொஞ்சம் பேக் பல்ட்டி அடிச்சிச்சு. ஏன்னா பைக்கிலே பாம்பளுக்கு அங்கிட்டுமா சுற்றியதுனால நடக்கிறது கொஞ்சம் சோம்பேறி ஆயிடுச்சு. கேரளா போனாலும் ஆட்டோவிலேயே சுற்றிடுறது, இங்கே வந்தால் பைக்கிலே சுற்றுறதுனால நமக்கு நடக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் சாமியை பார்க்கறதுக்கு நின்று பொறுமையாக நடந்து போகுது தானே, யாத்திரை தானே சாமிக்கு பலனே அப்படின்ட்டு நாங்கள் வாட்டில் பையன் நடந்தே போய்கிட்டு இருந்தோம். போயிட்டு வர வழியில் ஒரு அண்ணன் பைக் எடுத்துகிட்டு தடன்னு பற்றிக்கிட்டு வந்தார். சரி ரைட் அப்படின்னு. இந்த அளவு நடக்க முடியல, அப்படியே பையன் நடந்து வந்தால் பக்கத்தில். சரி ஜூஸ் வாங்கி தரேன், ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு பார்த்தா போகிற வழியில் கடையே இல்லைன்ட்டு நாங்கள் வாட்டில் மேலே போய்கிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு சைடில் ஒரு அண்ணன் அது வாட்டில் அடித்து வந்தாங்க. மறுபடியும் ஒரு அண்ணன் அது வாட்டில் அடித்து வண்டியில் தெறிக்க விட்டுட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏதாச்சும் தண்ணி குடிக்கிறதுக்காச்சும் இடம் இருக்குன்னு பார்த்தா உள்ளே கொஞ்சம் தூரம் போன பிறகு மேலே ஒரு அக்கா கடை வச்சுருந்தாங்க. இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் அங்கே போடாதியா, கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வாங்க. கோயிலில் ரொம்ப சுத்தமாக வச்சுருந்துருக்காங்க, அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இதில் இருந்தால் தண்ணி பாட்டல் எல்லாமே அக்கா கொஞ்சம் தூரத்துலேயே வச்சுருந்தாங்க. நாங்கள் தான் சோம்பேறிப்பட்டு ஒன்றுமே இல்லையேன்னு நினச்சிட்டோம். நேராக உள்ளே போனோடனே சாமியை பார்த்தோன்னே சந்தோஷமாயிருச்சு. இந்த சர்ப்ரைஸ் ஆகிட்டா, அம்மா இங்கேயா கூட்டிகிட்டு வந்தேன், என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா. உள்ளே போனோன்னே பிள்ளையாரை வணங்கிட்டு விநாயகர் வனபத்திரகாளி அம்மனை நேராக பார்த்தோன்னே அந்த இடத்துக்கு உள்ளே போனாலே ஒரு வைப்பாக அப்படியே ஒரு புல் அரிச்சிருச்சு எனக்கெல்லாம். உள்ளே போனோன்னே அப்படியே என்ன அறியாமலே புல் அரிச்சிருச்சு. இந்த பார்த்தா சாக்காய் அப்படியே நின்னா கொஞ்சம் நேரம். அப்படியே ஃபுல்லாக சுற்றி காடு தான், ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் லைனில் நின்னோம். ரொம்ப பேர் லைனில் நாங்கள் எங்களுக்கு முன்னாடியே ரொம்ப நல்லா கூட்டம் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் கோயிலுக்கு போகிறதா இருந்தால்
காலையில் 10 மணிக்கு மேலேயும் ஒரு 4 மணிக்கு உள்ளேயும் போங்க. அந்த ஃபாரஸ்ட் ஏரியானால விலங்குகள் அங்கிட்டுக்கிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அந்த டைம் தான் அவங்களும் கோயில் நிர்வாகமும் அவங்களும் அந்த டைம் தான் நிர்வாகம் சொல்லுதாங்க. இந்த டயத்துக்குள்ளே வாங்க, அதுக்கு மேலே வராதீங்க. வர முடிஞ்சால் அந்த டயத்துக்குள்ளேயே வந்துருங்க. 10 டூ 4 காலையில் 10லேருந்து ஈவினிங் 4 மணிக்குள்ளே உங்களால் முடிஞ்சால் அதுக்குள்ளே வந்துருங்க. வாங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். எந்த கோயிலுக்கும் போய் எதுவுமே நம்ம நினச்சது நடக்காமல் இருந்ததா சரித்திரம் இல்லை. நினச்சது நடக்கும். நல்லபடியாக எல்லாருமே நாங்களும் அப்படியே உள்ளே கும்பிட்டுட்டு சாமியே எல்லாருக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ பார்க்க அனைவரும் நல்ல அருளோடும் இறைவனின் அருள் எப்போவுமே கிடைக்கணும்னு அந்த காளியம்மன் அருள் வந்து உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். வனபத்திரகாளியம்மன் அருள் வந்து எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். நீண்டாத நோய் நொடி எல்லாமே உங்களுக்கு தீரும். இந்த வீடியோ பார்க்கவங்க அனைவருக்கும் ஃபுல்லாக பாருங்கள். தாயோட அருள் எப்போவுமே உங்கள் வீட்டுக்கு தேடி வரும். நாங்கள் அப்படியே கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்படியே இந்த சூடம் ஏற்றி வச்சுருந்தாங்க. அந்த இதில் கும்பிட்டுட்டு நானும் இந்த தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து அப்படியே சுற்றி கும்பிடுவோம்ட்டு தாயை சுற்றி கும்பிட்டுட்டு நின்னோம். இந்தோட சொந்தக்காரங்க வந்தாங்க. நாங்கள் முன்னிக்கிட்டே பார்த்தா பேசிகிட்டு இருந்தா. கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். சொந்தக்காரங்களை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்ட்டு பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. அப்படியே எல்லாத்துட்டையும் பேசிகிட்டு இருந்து அதுக்கடுத்து வந்தோடனே ஸ்ரீ வன சுடல மாடசாமியை வந்து கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து பக்கத்தில் திருநார் வாங்க போனேன். கையில் கொடுத்தது அப்படியே பாக்கெட் அதில் பக்கத்துலேயே பேக் சைடில் வச்சுருந்தாங்க. பேக் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பாக்கெட்டை ஃபுல்லாக அந்த திருநார் நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும்ல அப்படின்ட்டு வீட்டில் நிறச்சிட்டு கையில் இருக்கிறத நம்ம திருநார் அம்மனுன்னு அருள் கிடைக்கட்டும், காளியின் அருள் கிடைக்கட்டும்னு நானும் இந்துவும் 2 பேரும் பூசிக்கிட்டு பக்கத்தில் வந்து எசக்கியம்மாள் இருந்துச்சு. எசக்கியம்மனை கும்பிட்டுட்டு புத்து கோயில் இருந்துச்சு. புத்து கோயில் பக்கத்துலேயே இருக்குது. புத்து கும்பிட்டுட்டு நாகம்மாவை கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து சிவபெருமான் பக்கத்துலேயே இருக்கார். எல்லாருமே பக்கத்தில் இருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு இந்து கொஞ்சம் சோகத்தில் இருந்தா. ஏன்னா வளையல் கிடைக்கல அப்படின்னு கொஞ்சம் சங்கடத்திலே இருந்தா. என்னடா நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு வளையல் கிடைக்கலையே, நமக்கும் கேட்டமே கிடைக்கலையே அப்படின்னு சங்கடத்திலே இருந்தா. நான் சிவனை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னு. இருமா நான் எதுக்கும் கேட்டு வரேன் அப்படின்னு போய் கேட்டு வந்தோடனே உடனே அந்த அந்த காளியம்மா வந்து கையில் கொடுத்த மாதிரி அப்படியே கொண்டு வந்தால் சந்தோஷம் பார்த்தேன்னா இந்த சந்தோஷமும் இல்லை. ஸ்ரீ வன பத்திரகாளி அம்மன் வந்து வணங்கினதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால கடைசியில் சாமியே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கும்பிட்டுட்டு கருப்பனுக்கு ஒரு சாமியை அருவா வச்சுருந்தாங்க. கருப்பனை அப்படியே கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கீழே இறங்கி வந்தோம். வர வழியில் பார்த்தா தொட்டில் மறுபடியும் இந்த எழுதி வைப்பாங்கள்ல, எல்லோரும் எழுதி வச்சுருந்தாங்க. ஸ்ரீநாதர், யாஸ்னி தேவி எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு. இது வர வழியில் இருக்குது. நம்ம போகிறோம்ல உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வனசக்தி விநாயகர் எல்லாமே உள்ள என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. பாருங்கள், நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நல்ல வெயில் சுள்ளுன்னு அடிச்சிச்சு. அந்த வளையல் பார்த்தீங்களா, அந்த தான் வளையல். இது வந்து என்னென்னா இதான் நம்ம உள்ளே போகிறதுக்கு வழி, கரெக்டான வழி. இப்போ காம்பா பாருங்கள், அதான் அந்த வழி தான் நேராக உள்ளே போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.